ப்ரோ படம் மாசா இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூர்யா கம்பேக்னே சொல்லலாம். ஃபுல்லா மாசா இருந்துச்சு ப்ரோ. நிக்கவே இல்லை, தெறிக்க விடுறானுங்க. எடிட் என்ன, ஆக்ஷன் என்ன, கலர் என்ன, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. மஜா. சூப்பர்ண்ணா. படம் மாசனா. ஆர்ஜே பாலாஜி சூப்பரா பண்ணிட்டாருண்ணா. வேற லெவல் படம். ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. வேற லெவல். வேற மாதிரி சொல்ல வார்த்தையா. சூப்பர்ண்ணா. ஜஸ்ட் காட் திங்ஸ். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கா? சூப்பர் படம். படம் நல்லா இருக்கா? நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கா? இல்ல மூவி நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருக்குதல. இது சூர்யா கம்பேக் படம். படம் கருப்பு இல்ல நெருப்பு. உண்மையாவே ஆர்ஜே பாலாஜி பண்ணிட்டாரு. ரொம்ப என்ன சொல்றது தெரியல. படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எதிர்பார்த்தோட நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது. தலைவர் சூப்பராக மாட்டிட்டாப்புல. பழைய சூர்யாவுடைய எல்லாமே உள்ளே வந்திருக்கு படத்தில். ஸோ ரொம்ப சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டு. சூப்பராக ஆர்ஜிபி பண்ணியிருக்காங்க. நாங்கள் பயந்தே இருந்தோம், நேற்று வேறு படம் வரல, வருமா வராதான்னு பார்த்து புக் பண்ணி இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். செம்மையாக மாட்டிட்டாங்க. உள்ள நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது. சூர்யா ஃபேன்ஸ்க்கு பக்காவாக ட்ரீட்டு. ஃபேமிலியாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாயபிங்கரும் வந்து சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. மாசா இருக்கு ப்ரோ. சூப்பரா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூர்யா சாரோடைய பழைய கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி இருக்கு. எல்லாரும் போய் தேட்டரில் வந்து பாருங்க. ஆர்ஜே பாலாஜி ரொம்ப சூப்பரா எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ. எல்லா தேட்டரில் வந்து பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா ஆக்டிங்ல எப்படி இருக்கு சூர்யா சார்? நல்லா இருக்கு. படம் ஒன் டைம் வாட்ச் பண்ண நல்லா இருக்கு. கிராஃபிக்ஸும் நல்லா இருக்கு. கருப்பு படம் பார்த்துட்டு வரேன். கருப்பு எனக்கு படத்தில் என்னன்னா, நம்ம ஒரு சூர்யாவோட ரோல் ரொம்ப ஒரு புதிய ரோல் மாதிரி இருக்குது. ஆர்ஜே பாலாஜி வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரோல். ஆக்சுவலாக வந்து ஒரு ஹீரோவை தாண்டி ஒரு மெயின் ரோல் பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு சூர்யா அதை புதுட்டான்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூர்யா வந்து ஃப்ரேமுக்காக வரல. சும்மா ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாத்திரம் தான் காமிச்சிட்டு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ரேம்குள்ளே வர்றாரு. அவர் கடவுளுங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சூப்பராக இருக்கா? ரொம்ப நேரம் வேணாம். சூப்பராக இருக்கா? இந்த படம் எனக்கு என்னென்னா ரொம்ப அந்த ஒரு பாஷா ஃபீல் வந்து வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உங்களுக்கு சூர்யா ஃபேன்ஸ் ரசிக்கிற மாதிரி இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது. நான் படம் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருக்குது. அது மட்டும் தான். நடுவில் ஒரு 10 நிமிஷம் மட்டும் லேக்காக இருக்குது. இதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் மிரட்டி விட்ருக்காங்க. நிறையா கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருக்குது படம். எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் தான். அதனால் எல்லோரும் வந்து பாருங்கன்னு தான் என் சைட்லேருந்து சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா. சாயபிசங்களோட மியூசிக் நல்லா இருந்துச்சு. வழக்கமான ஆர்ஜே பாலாஜியோட படமாக இருந்து சூர்யாவோட ஸ்டைலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு அந்த கோட்டோட ட்ராமா, செகண்ட் ஹாஃபில் சூர்யாவோட மாசியெல்லாம் வச்சு வில்லன் வந்துட்டு மெயின் வந்துட்டு ஆர்ஜே பாலாஜியோட வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஆனால் இல்லை பண்ணியிருக்காங்க. அதை ஜஸ்ட்டு கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ரொம்ப நல்லா இருக்குது. காந்தார மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க.